உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுதும் கூட நீதிமொழிகள் புஸ்தகத்தை படித்து கொண்டிருக்கிறோம். இது நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு போதனையாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் வரலாற்று காரியங்களில் இஸ்ரவேல் தேசத்தில் அல்லது புறஜாதியார்கிட்ட கர்த்தர் எப்படி இடைப்பட்டாருங்கிறத அதெல்லாம் சொல்லியிருக்கோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நாம் எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை காத்து கொண்டு இந்த பொல்லாத உலக மக்களிடத்தில் எப்படி ஞானமாய் பரிசுத்தமாயும் வாழணும், ஆசீர்வாதமாயும் வாழணும், ஜெயமாயும் வாழணும், இது எல்லாவற்றுக்கும் தேவையான போதனைகளை இந்த நீதிமொழிகள் புஸ்தகம் கொடுக்கிறது. ஆதலால் இதை படிக்கிறது நல்லது. 31 அதிகாரங்கள் 31 நாளைக்கு வாசிக்கிறது நல்லது. வாசியுங்கள். இப்பொழுது நீதிமொழிகள் 4வது அதிகாரத்தில் கடந்த செய்தியில் 20வது வசனத்தை பார்த்தோம். இப்போ அடுத்த பகுதிக்கு போகலாம். நீதிமொழிகள் 4:20 மறுபடி வாசிக்கிறேன். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். இந்த வசனத்தை வச்சு கடந்த செய்தியை சொன்னேன். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். எவைகளை? அவருடைய வார்த்தைகளை, வசனங்களை உன் கண்களை விட்டு பிரியாதிருக்கட்டும். அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். வாயின் தார்மார்களை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. உன் கால் நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகளெல்லாம் நிலவரப்பட்டிருப்பதாக. வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. இந்த போதனைகள், இதோடைய அர்த்தத்தை சொல்கிறேன். ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருள்களையும் அறிந்து கொள்வார்கள்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? ஏன்னா அந்த புஸ்தகத்தை வாசித்தா அதெல்லாம் கிடைக்குமா? இப்போ 20வது வசனத்தில் சொன்னேன், கர்த்தர் சொல்கிறாரு, என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். என் வசனத்தை, என் வார்த்தையை கவனி அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. ஆனால் இந்த உலக மக்கள் ஆதாமுடைய காலம் முதல் இன்றைய காலம் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறத விட்டுட்டு அந்த பாவமான பொல்லாத பின்னாடி தங்களுக்கு நரகத்தை வருவித்து கொள்ளக்கூடிய, ஏன் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு நரகத்தை உண்டாக்கிக்கிறாங்க. இங்கேயும் நரகம், போகிறது நரகம். ஏன்யா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டால் இங்கேயும் பரலோகம் போல, போகிறதும் பரலோகமான ஒரு இடத்துக்கு போகலாமே. அப்படி அதெல்லாம் விட்டுட்டு கர்த்தருடைய வார்த்தையை விட்டுட்டு ஆதாமுடைய காலம் முதல் தலைமுறை தலைமுறையாய் நோவாவுடைய காலத்தை பற்றி பார்க்குறோம், சோதோம் கொமோரா பற்றி பார்க்குறோம். பின்னாடி ஒவ்வொரு காலகட்டங்கள்லேயும் இந்த ராஜாக்கள்லாம் பொல்லாதவர்களாக இருந்து தேசத்தையே பொல்லாத மக்களாக மாற்றினதெல்லாம் பார்க்குறோம். என்னது இது? ஒரு ஆச்சரியம் இல்லையா அதில்? இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இப்போ இயேசு வருவார்னா பரலோகத்துக்கு போகிறவங்க எத்தனை பேர், மீதி இங்கே இருக்கிறவங்கெல்லாம் எத்தனை பேர்? கைவிடப்பட்டவர்கள் எவ்வளவு அதிகமாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்களா? அதாவது நமக்கே ஒரு ஆச்சரியமாக இல்லை? பரலோகத்துக்கு போகிறவங்கள விட நரகத்துக்கு போகிறவங்க எண்ணிக்கையில் நூற்றுக்கணக்கான மடங்கு, ஆயிரக்கணக்கான மடங்கு அதிகமாக இருக்கிறார்கள்னு சொன்னால், பரலோகத்தில் இருக்கிறவங்க எண்ணிக்கை குறைச்சி
நரகத்தில் இருக்கிறவங்க எண்ணிக்கை நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்காக மடங்குகளில் அதிகம்னா யாரோ சொன்னாங்க, போடா, பரலோகத்துக்கு போகிறவங்களோட எங்களோட நரகத்துக்கு வர்றவங்க தான்டா அதிகம், நாங்கள் தான் மெஜாரிட்டி அப்படியெல்லாம் சொன்னாங்களாம். இந்த பேச்சு கூட ஒரு பைத்தியக்காரத்தனமான பேய்த்தனமான பேச்சு இல்லையா அது? நாங்கள் மெஜாரிட்டி நரகத்தில். ஏன் அந்த மெஜாரிட்டி நரகத்தில் எப்படி சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நம்ம பார்க்கலாம். அருமையானவர்களே, இப்பொழுதும் இந்த கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கிறத விட்டுட்டு அவங்க வேறு எதை பார்க்குறாங்க? ஏதோ ஒரு கர்த்தருடைய வசனத்தை மீறுறாங்க. நம்பர் 1 மீறுதல். கர்த்தருடைய வார்த்தையை மீறுறாங்க. தெரியாமல் போய் விழுந்துடல, தெரியாமல் போய் விழுந்துட்டாங்க அதில் இல்லைங்க, தெரிஞ்சு போய் விழுகிறாங்கங்க. இப்போ ஒரு மொட்டை கிணத்துல விழுந்தால் கை கால் அடிபட்டு அங்கே செத்து போயிடுவோம்னு தெரிஞ்சும் ஒருத்தன் மொட்டை கிணத்துல போய் குதிக்கிறான்னா நீங்கள் அவனை என்ன சொல்லுவீங்க? ஞானின்னா சொல்லுவீங்க. தெரியாமல் போய் தடுக்கி மொட்டை கிணத்துல விழுந்துட்டாங்க, சரி, அதை நீங்களும் நானும் ஒத்துக்கிறலாம். ஆனால் தெரிஞ்சு போய் மொட்டை கிணத்துல விழுந்து சாகிறவங்கள நாம் என்ன செய்கிறது? இப்போ மனசாட்சிக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தையை விட்டு மீறி அவங்க ஒரு வாழ்க்கையை நடத்தும்போது அவங்க மனசாட்சிக்குள்ளே குற்ற மனசாட்சி வந்துடுது. அப்புறம் தண்டனை வரும், நரகம் வரும் அப்படின்னு அவங்க தெரியுது. அப்படி தெரிஞ்சு மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக போய்கிட்டே இருக்கிறத அது நமக்கு ஆச்சரியமாக இல்லையா? மொட்டை கிணறு தெரியும், நான் செத்தா நல்லது அப்படின்னு போய் மொட்டை கிணத்துல குதிக்கிற ஆளுகளை என்ன செய்கிறது எனக்கு எனக்கு இன்னும் புரியலை. ஒருவேளை உங்களுக்கு புரிஞ்சிருக்கோ என்னமோ. எப்படி இவ்வளவு விவரம் தெரிஞ்சுட்டு நரகத்துக்கு தான் போகிறோம்னு தெரிஞ்சுட்டு அந்த வழியில் தொடர்ந்து போகிறாங்க? கர்த்தருங்கேருந்து கூப்பிடுறாரு, ஞானம் கூப்பிடுதான், தெரு சந்தியிலேருந்து கூப்பிடுதான், ஊர் நடுவில் மத்தியிலேருந்து கூப்பிடுதான், கதவை தட்டுதான், நீ வாயான்ட்ட அப்படின்னு கூப்பிடுதான். ஆனால் அத்தனையும் அசட்டை பண்ணிவிட்டு நீ போயா கடவுளாவது ஒன்றாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தங்களுடைய வழிகளை தெரிந்து கொண்டு முடிவிலே நரகம் போகிறதை பார்க்கும்போது, அதுவும் தெரிந்தே நரகம் போகிறதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. சில ஆட்கிட்ட கேட்டிருக்கேன், நீங்கள் இன்றைக்கி மரித்தா பரலோகமா நரகமானு கேட்டால் நரகந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நரகந்தான் அப்படி சொல்லிக்கிறதுல ஒரு பெருமையா? என்னையா அது? அப்போவும் கர்த்தர் சொல்கிறாரு, இப்போ இருக்கிற நிலைமையில் நீ உன்னுடைய வழியை மாற்றிக்கொள்ளலாம். நீ என்கிட்ட வந்துரு, உன்னுடைய பழைய பாவங்களெல்லாம் மன்னிக்கிறேன், இனிமேல் நீ என் பிள்ளையா இரு, நான் உன்னை பரலோகம் கூட்டி போகிறேன்னா அதெல்லாம் முடியாது, வீட்டில் விட மாட்டாங்க. ஆச்சரியமான ஒரு பதில் இல்லையா? நான் கேட்குறேன், இந்த ஆட்கள்லாம் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட உண்மையாக இருக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் ஒரு பக்கம் காசு சேர்ப்பாங்க, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் வேறு ஏதாவது சில காரியங்களையும் செய்வாங்க. அதெல்லாம் ஒருத்தரும் அதுக்கெல்லாம் பயமே இல்லையா? இயேசுவை ஏற்றுக்கொண்டால் பாவத்தை தொலைச்சிடலான்னா, பாவத்தை விட்டு மனம் திரும்பிடலான்னா, பரலோகத்துக்கு போகலான்னா அதுக்கு வீட்டில் விட மாட்டாங்களா? இது நொண்டி சாக்குதானே ஒழிய உண்மை அல்ல. அப்படியானால் இங்கே பாருங்கள், நீங்கள் அது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கணும். இப்போ எப்படி உலகம், ஒட்டுமொத்த உலகமும் அங்கே இந்த பைடு பைப்பர்னு அந்த காலத்தில் ஒரு கதை படிச்சிருக்கிறான். அந்த கதையில் என்னன்னு கேட்டால், ஒரு ஊர் பூரா எலி தொல்லை, எலிகள் எங்கே பார்த்தாலும் எலிகள், மேலே மோட்டு வலையில் ஏறுது, கீழே ஓடுது, அங்கே பாத்திரத்துக்குள்ளே இருக்குது, அங்கே அந்த எல்லா பக்கமும் எலிகள் ஓடிக்கிட்டு இருக்குது. பெரிய போராட்டம். அந்த எலிகளை ஒழிக்கிறதுக்கு எவ்வளவோ போராடி இருக்கிறாங்க, முடியவே இல்லை. கடைசியில் ஒருத்தன் வந்து சொன்னானா, நான் இந்த எலிகளை பூரா எனக்கு இந்த ஊரை விட்டே ஒழிச்சிட்றேன், எலிகளை பூரா ஒழிச்சிட்றேன், ஆனால் எனக்கு 1000 ரூபா கொடுன்னு கேட்டானா. அது அந்த காலத்தில் 1000 ரூபான்னா பெரிய காசு. சரி, 1000 ரூபா கொடுத்துட்றேன். இந்த எலி தொல்லையை பார்த்து அதை தாங்காமல், 1000 ரூபா பெரிய காசுங்கிறது தெரியுது, பெரிய காசு தெரிஞ்சாலும் சரி, எலி தொல்லை மும்பிட்டுப்பா, எலியே பூரா போக்கிடுறேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி 1000 ரூபா தந்துடுவேன்ட்டாங்க. இவன் என்ன பண்ணா, இவன் ஒரு விதமாக பிபி ஊதுற ஆள். இவன் பலவிதமான அந்த மியூசிக் அந்த பிபியில் ஊதுவேன். அப்படி ஊத தொடங்கினான் பார்த்தீங்களா, அங்கங்கே அந்தந்த வீடுகளில் அங்கங்கே காடுகளுக்குள்ளே இருந்த எலியெல்லாம் இந்த பாம்பாட்டி எப்படி
அது பாம்பாட்டிக்கு ஊதுற மாதிரி ஊதுன உடனே அது அங்கங்கே கிடக்கிறதெல்லாம் ஒடியாந்து அங்கே படம் எடுத்து ஆடிக்கிட்டு இருக்குது. அது மாதிரி இந்த எலிகள்லாம் அங்கங்கே ஊரில் இருந்த எல்லா எலியும் இவன் ஊதின சத்தத்தை கேட்டு வந்துருச்சு. இவன் என்ன பண்ணிட்டான், இந்த பீப்பியை ஊதிக்கிட்டே போய் அங்கே ஒரு பெரிய ஆறு போகுது, அந்த ஆற்றுக்குள்ளே போய் இறங்கி நின்று ஊதிக்கிட்டான். அந்த ஆற்றுக்குள்ளே இறங்கி நின்று ஊதினவுடனே எல்லா எலியும் போய் அந்த ஆற்றுக்குள்ளே விழுந்து ஆற்றோடு போயிடுச்சு. இப்போ இந்த ஊர் ஆட்கள் வந்து சொன்னபடி 1000 ரூபாய் கொடுக்கணுமா இல்லையா? ஊர் ஆட்கள் முழிச்சுக்கிட்டாங்க. எப்படி, எலியெல்லாம் போயிடுச்சுல்ல, இப்போ அவனுக்கு கட்டாயம் 1000 ரூபா கொடுக்கணுமாக்கும் அப்படின்னு. அதெல்லாம் முடியாதுடா அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. இவன் என்னமோ பேசி கேட்டு எல்லாம் பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை. கடைசிக்கு என்ன பண்ணானா, அந்த பீப்பி எடுத்து வேற ஒரு டியூன் வாசித்தானா. அந்த டியூனை வாசித்தோடனே ஊரில் இருந்த சின்ன பிள்ளைகள்லாம் ஒடியாந்து அவன் கூட ஆடிக்கிட்டே போகுதான். ஆடிக்கிட்டே அதே அந்த ஆற்றுக்குள்ளே கொண்டு இறக்கி விட்டான். யாரோ ஒருத்தர் ஊதுறதுக்கு ஆட்டம் போடுறது தானே இந்த உலக மக்கள் இன்னைக்கு. பொல்லாத ஆட்கள் ஊதுக்கு இந்த உலக மக்கள் ஆடுறாங்க. எதுலேயும் உண்மையாகவும் இருக்க மாட்டாங்க. 1000 ரூபா கொடுத்துருந்துருக்கலாம், பிள்ளைகளெல்லாம் காப்பாற்றிருக்கலாம். ஆனால் இவங்க அது முடியாதுடா போடான்ட்டாங்க. கடைசிக்கு பிள்ளைகளெல்லாம் இழந்தாங்க. இது ஒரு கதை. ஆனால் இதில் ஒரு மாறல் இருக்கிறது. அந்த மாறல் இன்னைக்கு நம்முடைய உலகத்தில் அது செயல்படுது. என்னென்னு செயல்படுது? இந்த மக்கள் ஏதோ ஒரு பிசாசு பீப்பி ஊதுறதை பார்த்து தேவனுடைய வார்த்தைகளை மீறுதல், கர்த்தருடைய வார்த்தையை மீறி பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் அவரவர் தனிப்பட்ட ரீதியிலையும் சரி, குடும்பமாகவும் சரி, குடும்பங்களாக, ஊராக, தேசமாக அந்த பிசாசு ஊதுகிற அந்த பீப்பி சத்தத்துக்கு கேட்டு இவர்களுடைய பாவத்தில் அந்த காலத்தில் சொல்லுவாங்க ரெக்கார்ட் டான்ஸுன்னு. அந்த ரெக்கார்ட் டான்ஸு நல்ல கண்ணோட்டத்தில் அந்த பேர் வச்சுருக்க மாட்டாங்க. ஏதோ ஒருத்தி வந்து ஏதோ ஒரு பாட்டுக்கு இப்படி ஆடுறா, அசிங்கமாக ஆடுறா, அந்த இதில் தான் சொல்லுவாங்க. இன்றைக்கு இந்த உலக மக்கள் எல்லாருக்குமே பிசாசு ஒரு பாட்டு வாசிக்கிறான். இந்த உலக மக்கள் எல்லாம் அந்த ரெக்கார்ட் டான்ஸ்ன்னு சொன்ன மாதிரி அந்த டியூனுக்கு இந்த உலகம் எல்லாம் பாவத்திலே ஆட்டம் போடுகிறதை நீங்கள் பார்க்கவில்லையா? தேவனுடைய வார்த்தையை கேட்க மனதில்லாமல் அவர்கள் பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதற்காக சில பாவங்களை கூட்டாக சேர்ந்து செய்வாங்க, சில பாவங்களை அந்தரங்கத்தில் தான் செய்கிறாங்க. மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் நமக்கு கேவலம்டா அப்படி சொல்லிட்டு மற்றவங்களுக்கு தெரியாமல் அந்தரங்கத்தில் செய்கிறாங்க. அதை வாயால் சொல்கிறது கூட அவலட்சணமாக இருக்கிறதே என்ன பைபிளில் சொல்லுது. என்ன ஆச்சரியம்! இந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து பிசாசு போடுற ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த உலக வாழ்க்கை, மக்கள், தேசமே, உலகங்களே அப்படி போய்கொண்டிருக்கிறதை பார்க்கும்போது நான் சொல்லுகிறேன், நான் இன்னும் ஆச்சரியப்படுகிறேன். கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாரு. உன் ஜீவன் தப்ப என்னிடத்தில் வந்துவிடு, நான் உன்னை காப்பாற்றுவேன். உன்னை காப்பாற்றுகிறதற்காக நான் என் உயிரே கொடுத்துருக்கிறேன். உன்னை காப்பாற்றுவேன், இடத்துல வந்துவிடு என்று சொன்னால் அதை அசட்டை பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொன்னால் சண்டை போடுவாங்க. அதுக்கு மாரி அதிகமாக சொன்னால் இயேசுவை சிலுவையில் அரைஞ்ச மாதிரி நம்மளையும் அறைய வேண்டுவாங்க. ஏங்க இது என்ன உலகம்? நீ அப்படியா இயேசுவை ஏற்றுக்கிட்டியா, ஊரை விட்டு தள்ளி வச்சுருவேன் அப்படின்னுவாங்க. உனக்கு இங்கே கல்றை கிடையாதுன்னுவாங்க. இங்கே பொண்ணு மாப்பிள்ளை நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிடுவாங்க. அது என்ன நடக்கிறது? ஆச்சரியமா இல்லையா உங்களுக்கு? ஆனாலும் இந்த உலகம்தான் ரொம்ப நார்மலாக நல்லா ஞானமாக செயல்படுதா நினச்சி இந்த மக்களும் சேர்ந்து அந்த உலகத்தோடு சேர்ந்து தங்களுடைய ஓட்டத்தை ஓடிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு பார்க்குறப்ப அதுவும் ஆச்சரியமா இல்லையா?
சரி, இது ஆச்சரியமா இல்லைன்னா இப்போ இனிமேல் உங்களுக்கு எது தான் ஆச்சரியமாக இருக்க போகுது? உலகத்தில் எவ்வளவு பேர் மெஜாரிட்டின்னு சொன்னனே, மெஜாரிட்டி எவ்வளவு பேர் நரகத்துக்கு போகிறாங்கங்கிறது அது உங்களுக்கு ஆச்சரியமா இல்லையா? அது தெரிஞ்சே நரகத்துக்கு போகிறாங்கங்கிறது ஆச்சரியமா இல்லையா? அதாவது அதை வேறு மாதிரி சொல்கிறேன், நான் நரகத்துக்கு போகிறது கூட தேவலை, இந்த கடவுளை எனக்கு வேண்டாம் போ அப்படின்னு சொல்கிறதுன்னா அந்த தேவன் மேலே இவங்களுக்கு இருக்கிற எதிர்ப்பு அது எப்பேற்பட்ட பயங்கரமான எதிராளிகளாக, தேவனுக்கு எதிராளிகளாக இவங்க இருக்கிறாங்கன்னு அது கூட ஆச்சரியமா இல்லையா? எல்லாமே எனக்கு அது புரியாத புதிர், வெறும் ஆச்சரியம் இல்லை, ஒரு விதத்தில் புரியாத புதிர். அது எப்படி அந்த பாவம் அப்படி அவங்கள ஆட்கொண்டு காந்த மாதிரி இழுத்து கட்டி இழுத்து பிடிச்சி இழுத்து கொண்டு போய் அவனை நாசமாக்குது. ஆனால் அது எனக்கு பிடிக்குதுன்னு சொல்லி இவன் அது கூடயே போகிறான். இந்த பின்னாடியே ஒரு வசனம் வருது 5வது அதிகாரத்தில், அந்த என்ன சொல்லியிருக்கு 7வது அதிகாரத்தில், மீதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினாள். யார்? ஒரு விபசாரி. உடனே அவன் அவள் பின்னே சென்றான். ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போலும், ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலவும், ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான். அம்பு அவன் ஈரலை பிளந்தது. எப்படி ஒரு முட்டாத்தனமாக பைத்தியக்காரத்தனமாக இந்த ஆளுக ஒரு பாவ சந்தோஷத்துக்காக உயிரையும் கொடுக்குற, அது சரி, இது நீங்கள் ஒத்துக்கிற மாட்டீங்க. நான் பைபிளில் வேற இன்னொன்று சொல்கிறேன். சிம்சோன் கதை யாருக்கு தெரியாது? அது கதையாக நிஜமாக நடந்ததா? அது கதை தானா? சரி, அதை கதைன்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் சிம்சோன் இஸ்ரவேல் தேசத்தில் வந்த மனிதர்களில் ஒரு மனுஷன். அந்த இஸ்ரவேல் தேசத்தில் வந்த மனுஷர்களில் ஒரு ஆள் தான் இயேசுநாதர். அந்த சிம்சோன் அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நசரேய விரதத்தின்படி வளர்க்கப்பட்டவன். அவன் திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது, அதாவது முடி வெட்டக்கூடாது, அடுத்து அவன் பிரேதங்களை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி அது ஒரு நசரேய விரதம் என்று அதில் வளர்க்கப்பட்ட ஆள். அவனுக்கு ஒரு அசுர பலன்னு தப்பாக தெரியுது, ஒரு பயங்கரமான சரீர பலன். சில கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கும்போது ஒரு சரீர பலன், ரொம்ப பயங்கரமான பலன் வந்துடும். அந்த பலன் இருக்கிறதுனால எதிரிகளால் இவனை ஒன்றும் பிடிக்க முடியல. பெலிஸ்தர்கள் இவனை பிடிக்கணும்னு எத்தனையோ முயற்சி பண்ணாங்க, முடியலை. கடைசிக்கு இவன் என்ன செஞ்சிட்டான், அந்த பெலிஸ்தர்கள் கூட்டத்தில் ஒரு வேசியை கண்டு, என்னத்தை, ஒரு நல்ல அழகான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க, அப்படி கூட போடலை, ஒரு அழகான பொண்ணை பார்க்க தான் செஞ்சான். அதன் அந்த கில்லாடி அந்த பிள்ளைய வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். இவன் இப்போ போய் வேசியை தேடி போகிறான். வேசியை தேடி போனானே, வேசிக்கிட்ட போய் பாவம் செஞ்சவுடனே அன்னைக்கே அவன் செத்து போனானா? இல்லை அன்னைக்கே அவன் அந்த எதிரிகள்கிட்ட மாட்டிக்கிட்டானா? எத்தனை வாய்ப்பு அவனுக்கு இருந்துச்சு, ஒவ்வொரு வாய்ப்பும் இருந்துச்சு. மறுபடியும் பலத்தோடு எந்திரிச்சு போய் கோட்டை கதவே பிடுங்கி கையில் தூக்கி சமந்துட்டு போயிட்டான்னு போட்டிருக்குது. ஆனால் கடைசியில் இவ போட்டு நக்கிறா, யார்? இந்த வேசி நக்கிறான்னு சொல்லி உயிர் போனாலும் பரவாயில்லைன்னு உண்மையை சொல்லிவிட்டானா. அவங்க இவன் முடியெல்லாம் சிரைச்சிட்டாங்களாம். இவன் பலன் அவனை விட்டு போயிருச்சான். அவனை போட்டு விலங்கிட்டு மாவரைக்க வச்சாங்களாம், சிறைப்படுத்தினாங்களாம். அவனை வச்சு பிள்ளைகளுக்கு வேடிக்கை காட்ட வச்சாங்களாம். ஏங்க, ஒரு வேசிக்காக எந்த அளவுக்கு ஒரு பைத்தியக்காரத்தனமாக லூசுத்தனமாக இப்படியெல்லாம் ஒரு மனுஷன் போக முடியும்னு பார்த்தா உங்களுக்கு ஆச்சரியமா இல்லையா? இன்றைக்கி ஏன் அதெல்லாம் பைபிளில் எழுதி வச்சுருக்கு?
அது மாதிரி நமக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தானே. அருமையானவர்களே, அவன் இந்த சிம்சோன் கேன இல்லை. ஆனாலும் அவனுடைய பாவ இச்சை, அதில் ஒரு இன்பம் இருக்குதுன்னு நினச்சி அந்த காந்த மாதிரி இழுக்கிற இழுவைக்கு இவன் அப்படியே விட்டு கொடுத்து அப்படியே போய் செத்தாலும் பரவாயில்லன்னு வேசிக்கிட்ட உண்மையை சொல்லி தான் ஜீவன் போகிறதுக்கான மரணத்துக்கு ஏதுவான காரியத்தை சொல்லிவிட்டான். மரித்தாலும் பரவாயில்லன்ட்டான்ல. உயிரோடு இருக்கிற வயசான ஆட்டில் கூட உயிரோட காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ பணம் செலவு பண்ணுறாங்கன்னு நாங்கள் பார்க்குறோம். இவன் உயிர் போனால் பரவாயில்லன்னு ரகசியத்தை சொல்லி எல்லோரும் என்னை பிடிச்சி அடித்து கொண்டுக்கட்டும்னு ரகசியத்தை சொல்ல எதுக்கு? இந்த பாவ இன்பத்துக்காக தானே. அது உங்களுக்கு ஆச்சரியமா இல்லையா? எனக்கு அது ஒரு புரியாத புதிர். இந்த சாலமோன் எப்படி கர்த்தருடைய வார்த்தையை விட்டு ரெண்டு தடவை கர்த்தர் சொப்பனத்தில் அவனை எச்சரித்திருந்தாராம், இந்த காரியத்தில் தலையிடாதேன்னு. ஆனால் அவன் என்ன செஞ்சான்னு நினைக்கிறீங்க? அவர் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை மட்டும்தான் செஞ்சான். கடைசிக்கு 1000 பேரை கல்யாணம் பண்ணான். கடைசிக்கு 1000 ஸ்திரீகளுக்குள்ளே ஒரு ஸ்திரீயை நான் காணவில்லை, நல்ல மனுஷியா ஒருத்தியை கூட நான் பார்க்கலன்னு சொல்லிவிட்டான். 1000 பேர் ஸ்திரீகளாம். ஆனால் 1000ல் ஒரு ஆள் கூட இவனுக்கு உறுதுணையாக செவ்வையான வழியை பேசி கர்த்தருக்குள்ளே நிலை நிற்கணும்னு பேசி வச்சு இவனை காப்பாற்றுற ஆள் இல்லை. ஆச்சரியமா இல்லையா? அவங்களும் நரகம் போகிறாங்க, இவனையும் சேர்த்து நரகத்துக்கு இழுத்துட்டாங்க. அங்கே எப்பேற்பட்ட பாவங்களெல்லாம் இந்த சாலமோன் செஞ்சான்னு, அதை செஞ்சால் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், இதை செஞ்சால் என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு எல்லா பாவங்களையும் செஞ்சு பார்த்து அனுபவிச்சானா. அவன் சொல்கிறான் கடைசியில், இவை எல்லாவற்றையும் என்னுடைய மாயையின் நாட்களிலே கண்டேன். அப்போ எவ்வளவு பாவங்களுக்குள்ளே போயிட்டான் பார்த்தீங்களா? தேசத்தை எவ்வளோ மேன்மையாக அவன் உயர்த்தி இருந்திருக்க முடியும். இந்த பைபிளிலே நீங்கள் வாசிச்சிங்கன்னா எகிப்தியர்கள் இஸ்ரவேலர் ஆண்டாங்க, அசீரியர்கள் ஆண்டாங்க, பாபிலோனியர்கள் ஆண்டாங்க, மேதியா பெர்சிய தேசத்துக்காரங்க ஆண்டாங்க, கிரேக்கர்கள் ஆண்டாங்க, ரோமர்கள் ஆண்டாங்க. அவங்கெல்லாம் உலகளாவ ஒரு அரசாட்சியை வைத்திருந்தார்கள். நான் கேட்குறேன், சாலமோன் மட்டும் கர்த்தருடைய வார்த்தையை மீறாமல் அவர் கொடுக்குற வார்த்தையை கேட்டு கவனித்து நடந்திருந்தான்னா, தேவனே கொடுத்த அந்த ஞானத்தை கொண்டு மற்ற உலக பாவ ஜாதிகள் உலகத்தை ஆண்டாங்களே, இவன் கர்த்தருடைய மனுஷனாக இருந்து உலகம் முழுவதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருந்து தேவனுக்கு ஏற்ற சட்டத்திட்டங்களை உலகெங்கும் நிறைவேற்றியிருக்க முடியுமா, முடியாதா? நான் உங்களை கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள். முடிஞ்சிருக்கும். அந்த காலத்திலேயே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்று உலகெங்கும் பறைசாற்றப்பட்டிருக்கும். கடைசிக்கு சாலமோன் மாதிரியான ஆட்கள் உலகெங்கும் இஸ்ரவேலின் தேவனே தேவன் பறைசாற்றுறதுக்கு பதிலாக நேபுகாத்நேச்சார் ராஜா, அப்புறம் தரியு ராஜான்னு ஒரு ஆள், மேதியனாகிய தரியு ராஜா, அப்புறம் அர்த்தசஷ்டா அப்படிங்கிற சூசான் அரண்மனையில் இருந்த அந்த அர்த்தசஷ்டா, அவங்கெல்லாம் உலகெங்கும் அவர்கள் தேசங்களும் எங்கும் கடிதம் எழுதி அனுப்புகிறாங்க. என்னன்னு? இந்த இஸ்ரவேலின் தேவனே தேவன். அந்த அந்த கோரேஸ் ராஜா சொல்கிறான், இவரே தேவாதி தேவன், அவருக்கு ஆலயத்தை கட்டுங்க அப்படின்னு சொல்லி உலகெங்கும் இருக்கக்கூடிய அவர்களுடைய தேசம் எங்கும் எல்லா பகுதிகளிலும் கடிதம் எழுதி அவன் சுவிசேஷம் அறிவிச்சிட்டான்னு நீங்களும் நானும் பார்க்கலையா? ஏங்க, யார் அறிவித்திருக்க வேண்டியது? சாலமோன், தாவீது போன்ற ஆட்கள் அறிவித்திருக்க வேண்டியது. ஆனால் கடைசிக்கு ரட்சிக்கப்படாத அந்த உலக மக்கள், அந்த ராஜாக்கள், ஓ இந்த நாம் ஆராதிக்கிற இந்த தெய்வங்களோட இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சி நேபுகாத்நேச்சார் இது போல் கடிதத்தை அந்த தேசமுங்க அவன் அனுப்பினானா இல்லையா? அதாவது அது சுவிசேஷமாக இல்லையா? யார் உண்மையிலே சுவிசேஷத்தை நல்லா அறிவிச்சிருந்திருக்கணும்?
இப்போ தேவனுடைய ஞானத்தை பெற்ற சாலமோன் மாதிரியான ஆட்கள் எப்படி பைத்தியக்காரத்தனமாக போயிட்டாங்க? இது ஆச்சரியமா இல்லையா? அதாவது கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி இவன் போய் கிபியோனில் போய் கர்த்தரை ஆராதிக்கிறேன்னு போய் அங்கே ஆராதித்து அந்த சமயத்தில் கர்த்தரை அவனுக்கு தரிசனம் கொடுத்து சொப்பனத்தில் நான் உனக்கு நீ கேட்ட ஞானத்தையும் நீ கேட்காத ஐஸ்வர்யத்தையும் சேர்த்து கொடுக்குறேன் அப்படியெல்லாம் சொல்லி நீ என்னுடைய வழியில் ஒழுங்காக நடக்கணும்னு சொல்லி அவன் வந்து கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுறதுக்கு அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்து எல்லாம் செஞ்சு அவனை வச்சுருந்தாரு. எல்லாம் முடிஞ்ச பிறகு இவனுடைய புத்தி வேற எங்கேயோ போயிருச்சே. கர்த்தர் தான் இவனை ஆசீர்வதிச்சார்னு இவனுக்கு தெரியாதா? தெரியும். ஆனால் கர்த்தரை விட்டு எப்படி கர்த்தருடைய வார்த்தையை மீறி 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 இந்த உலக மக்கள் தலைமுறையாய் ஆதாமுடைய காலம் முதல் தலைமுறையாய் இன்றைக்கு வரைக்கும் சரி, நான் சொல்கிறேன் இனிமேல் மனுஷனாக இருக்கக்கூடிய தலைமுறை ஒன்று வருமே அது வரைக்கும் சரி, எப்படி இந்த மனுஷர்கள் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு இவர்கள் பொல்லாத பாவ இச்சையான அந்த பாவ சந்தோஷங்களை அனுபவிக்க வேண்டும் என்று போய் விடுகிறார்கள். சரி, பாவ சந்தோஷத்தோடு எல்லா காரியமும் முடிஞ்சிருச்சா அப்படின்னா முடியலையே. கல்லறையோடு எல்லாம் முடிஞ்சிரும்னு சொல்லுவாங்க. நான் உங்களை கேட்குறேன், கல்லறையோடு எல்லாம் முடிஞ்சிருதா? முடியலையே. அப்படியானா அதுக்கு பிறகு நரகம்னு ஒன்று வருதே, அதை ஏன் நினச்சி பார்க்கக்கூடாது? இன்றைக்கி அதாவது எவ்வளோ பயங்கரமான வித்தைகளை செய்கிறவங்கெல்லாம் ஒரு இமைப்பொழுது விட்டால் போய் கீழே விழுந்து செத்து போயிடுவான். ஆனால் அவன் செத்த அன்னைக்கு நரகம் போவாங்கிறது அவனுக்கு தெரியாமல் வித்தை பண்ணுறான். இன்றைக்கி அநேகர் இதுபோல் காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறாங்க. சாதாரண மனுஷன் முதல் கொண்டு பெரிய அதிகாரத்தில் இருக்கிற மனுஷனும் சரி, படிப்பறிவு இல்லாத மனுஷன் முதல் கொண்டு பெரிய விஞ்ஞானிகள் வரைக்கும் சரி, அதாவது சாதாரண மனுஷர் முதல் கொண்டு பெரிய அதிகாரிகளாக இருக்கிறவர்கள் வரைக்கும் சரி, பெரிய பணக்காரர்கள் எல்லாருமே இந்த கர்த்தருடைய வார்த்தை அவங்க மனசாட்சியை மீறுறாங்க. மனசாட்சிக்குள்ளே பேசுகிற ஆண்டவருடைய வார்த்தையை மீறுறாங்க. இந்த கர்த்தருடைய வார்த்தையை மீறி அவங்க போய் பாதாளத்தில் குதிக்கிறத நீங்கள் பார்க்கலையா? நீங்களும் பார்க்க மாட்டீங்களா? இவ்வளோ பேரும் பாதாளத்தில் குதிக்கிறாங்க, பாதாளம்னு தெரிஞ்சு குதிக்கிறாங்க. நரகம் அவியாத அக்கினியில் சாகாமல் வேகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு குதிக்கிறாங்க. நம்ம செஞ்ச பாவத்துக்கெல்லாம் நம்ம அனுபவிக்கணும்ல அப்படி சொல்லிக்கிட்டே போய் அந்த நரகத்தில் குதிக்கிறாங்க. அப்படின்னு நீங்கள் பார்க்க மாட்டீங்களா? என்ன ஆச்சரியம்! எனக்கு இன்னும் அது வந்து ஒரு பெரிய புதிர் தான். இட்ஸ் அ மிஸ்டரி. விளங்கிக்கிற முடியாதது. ஒருத்தர் காப்பாற்றுறேன்னா இல்லை நான் போய் அப்படி ரயிலில் விழுவேன், என்னங்க செய்கிறது? ஒருத்தர் காப்பாற்ற வர்றேன்னா விஷம் குடிப்பேன், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக குடிப்பேன். இந்த சாராயத்தை போட்டால் அப்படியே பரலோகத்துக்கு போன மாதிரி இருக்குது. மாதிரி தாங்க இருக்கும், ஆனால் போய் சேர்ற இடம் அது பயங்கரம் இல்லை. இதெல்லாம் ஒருத்தர் ஒன்றும் யோசிக்க மாட்டாங்களா? என்ன ஒரு ஆச்சரியம்! கர்த்தர் சொல்கிறார், என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். இந்த வசனம் அவர் ஏதோ பேசுகிற பைபிளில் வசனங்கள் எழுதியிருக்கிறாரு. இதோடைய அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு இந்த வசனங்கள் வந்து அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம், அவர்களுக்கு ஜீவன், அதாவது ரட்சிப்பு. அதனால் இதை வாசிக்க சொல்கிறாரு, என் வார்த்தையை கவனின்றாரு. இதில் உனக்கு ஜீவன் இருக்குதுன்றாரு, இதில் உனக்கு வாழ்வு இருக்குதுன்றாரு. அருமையானவர்களே, எனக்கு இது ஆச்சரியம்தான், எனக்கு இது புரியாத புதிர் தான். உங்களுக்கு எப்படி இருக்குது? ஆனால் நமக்கு புத்தி இருக்க கடவுது. நாம் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையாக பரலோகம் போகிறவர்களாக கர்த்தருடைய கட்சியிலே இருப்போமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.